ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டே இன் லைஃப், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம அன்றாட பண்ணிகிட்டே தான் இருக்கோம். வீக் டேஸ் விட சாட்டர்டே சண்டேயில் தான் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக மாவு அரைக்கிற வேலை இருக்கும். நான் வந்து கம்பு தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நான் அரைப்பேன். ஒரு வாரமும் ஒரு மில்லட்ஸ் அந்த மாதிரி சேர்த்துப்பேன். கம்பு தோசைக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 கப்பு கம்பு அப்படின்னா 1 கப் பச்சரிசி, 1 கப் ரேஷன் அரிசி, ஒரு 1/4 கப்புக்கும் கூட வந்து உளுந்து சேர்ப்பேன். இட்லிக்கு வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப்லேயே 3 கப்பு அந்த இட்லி அரிசி போட்டுட்டு ஒரு 2 கப்பு வந்து நான் ரேஷன் அரிசி போடுவேன். ரேஷனில் வந்து புழுங்கரிசி, பச்சரிசி நான் வாங்க மாட்டேன். புழுங்கரிசி வந்து நல்லாயிருக்கும், ஒரு வண்டு கூட இருக்காது. உங்களுக்கு வந்து இட்லி கல்லாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ரொட்டீனாக இதில் தான் அரைக்கிறேன். கம்பு மட்டும் நமக்கு நல்லா ஊறணும். ஒரு 4 hours கிட்ட நான் அப்படியே ஊற வச்சுருவேன். இல்லாட்டி கம்பு தோசை அரைக்கிறேன்னா நைட்டே ஒரு சில நேரம் ஊற போட்டுருவேன். ஆக்சுவலாக நைட் என்னால் போட முடியல, மறந்துட்டேன். அதனால் இப்போ இட்லிக்கு வந்து 5 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். அதோடு வந்து 1 கப்பு உளுந்து போட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 கப்பு கூட உளுந்து நான் சேர்த்துப்பேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கம்பு தோசைக்கு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் அப்படியே ஊற போட்டிருக்கேன். அவளும் வந்து ஒரு 1/2 கப்பு ஊற போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தோசை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு வந்து கம்பு தோசை ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குக் வித் லவ் சீரீஸ்க்கு பெருசாக வந்து நம்ம ரீசெண்டாக ஒன்றும் நான் போடலை. இன்றைக்கி வந்து வாழைப்பூ உசிலி அப்புறம் கீரை, அந்த புளி போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ உசிலிக்கு வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுறலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இல்லாட்டி வெந்நீரில் கூட நீங்கள் ஊற போட்டுக்கலாம். காலையில் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்குது, அதனால தோசை பொடியோடு நான் முடிச்சிட்டேன். இது வந்து பூண்டு பொடி. உளுந்து 1 கப்புனா கடலைப்பருப்பு 1 கப்பு, மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 மிளகா அந்த மாதிரி தான். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுப்பேன், ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றது. இதுக்கு வந்து பூண்டு ஜாஸ்தியாக போடணும். ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு, அதையும் வந்து அப்படியே வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு சமையலுக்கு. வாழைப்பூ வந்து இவ்வளவும் நான் போட மாட்டேன். இப்போ கீரைக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, அதை மட்டும் தனியாக குக்கரில் விசில் விட்டு எடுத்துப்பேன். பாசிப்பருப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/2 கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி ரொம்ப குழன்னு ஆகிடும் கீரை. அதனால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல். ஆனால் இதை கட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இவ்வளோவோ எனக்கு பண்ணிக்கு தேவைப்படாது. இதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு கருக்காமல் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 days வச்சு கூட எடுத்து திரும்ப யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வடைலாம் போடலாம். இதில் வந்து வடை பண்ணோம் அப்படின்னா வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரைக்கு தான் வந்து பருப்பு வச்சுருக்கேன். இந்த பருப்பு வந்து கொஞ்சம் விசில் வரட்டும். 2 விசில் விட்டோம்னா இந்த கீரையை இப்போ நான் போட்டுறேன். எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, திடீர்னு இந்த வாய்க்குள்ளே நாக்குக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி புண்ணு வந்துருச்சு. அது எதனால எனக்கு மாதிரிலாம் வரவே வராது, எப்பயாவது வரும். ஆனால் இப்போ அடிக்கடி அந்த மாதிரி புண்ணு வருது. எனக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. இல்லை பாடி ஹீட் ஆகுனதுனால அந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு பேசுகிறதுக்கே இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தத்தி அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த உருளி பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடையிறதுக்குன்னே நான் மெயினாக இது யூஸ் பண்ணுவேன்.
இதிலே சாம்பார் எல்லாமே பண்ணலாம். உசிலி வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இதை வந்து அரைச்சிட்டு வேக வைக்காமல் நான் ஒரு மெத்தடில் பண்ணுவேன். அது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு ப்ராசஸ் வந்து நல்லா பெருசாக ஹெவியாக எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். இதை அரைச்சி இட்லிக்கு நல்லா வேக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணவே வேணாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கீரைக்கு பருப்பு வேக வச்சுட்டேன்னா கீரை இப்போ தனியாக வந்து இதில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கீரையை போட்டுடலாம். எந்த கீரைனாலும் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து எல்லாமே தான் நான் போட்டேன். ஏன்னா சும்மாவே வந்து அப்படியே கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் இப்போ வாய்ப்புண்ணு இருக்குது இல்லையா, வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து சாப்பிட்ருவேன். மணத்தக்காளி கீரைலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து பாசிப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு போட்டு நீங்கள் செய்யலாம். இதோட வந்து பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கடைஞ்சிட போகிறேன். இன்றைக்கி கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி, புளி அதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன். கொஞ்சம் புளிலாம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வாழைப்பூ வந்து நம்ம வேக போட்டுடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர், மோர் சேர்த்துருக்கேன் இல்லையா, கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த தண்ணியே கொஞ்சம் விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தான் நான் வைப்பேன் எப்பயுமே. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து புக்ஸ்லாம் முன்னாடி நிறையா படிப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பெருசாக புக்ஸ் படிக்கலாம் எனக்கு நேரமே இல்லை. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு டாக்டர் நினைக்கிறேன், அவர் வந்து சொன்னார் ஒரு பெண்ணின் அணுகுமுறை வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த டாபிக் பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த உசிலிக்கு அரைச்சிடலாம். பருப்பு ஊற போட்டது, அதோடு வந்து 4 மிளகா, 2 காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் 2 நார்மல் ரெட் சில்லி. இதோட கொஞ்சம் உப்பு, இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடலை, உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அப்படியே மைய அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் அங்கங்கே அந்த பருப்பு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கீரையில் ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு ஒரு 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து மேற்பொடி, நான் வந்து ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பொடியும் வந்து 2 அப்படியே சேர்த்துட்டேன். இதை நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் கீரையும் ரெடி. இது கடைஞ்சிட்டு உடனே வந்து பருப்பையும் சேர்த்துட்டா கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆகிடும். அன்றைக்கி சமையல் வந்து சீக்கிரம் பண்ணிட்டேன். பண்ணணுமேனு அப்படியே உட்காந்துருப்பேன், ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். கீரைக்கு மட்டும் உப்பு கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா கீரை வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே கரிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இறக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் தாளித்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போது கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைப்பூவும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் தாளிச்சிக்கலாம். இந்த பேனோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன், ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ அரைச்சதை அப்படியே அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்பப்போ சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு அப்படியே பொலன்னு உதிரியாக நமக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. 2 டைம்ஸ் நான் எடுத்து பார்த்து அப்பப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன். இப்போ அதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே பொலன்னு உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போது இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட வேக வச்ச வாழைப்பூவை அப்படியே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோட கூட நம்ம மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பருப்பு சேம் தான், ஆனால் காய் வந்து நம்ம பீன்ஸு இல்லை அவரைக்காய் அதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தரங்காய் அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். டாபிக் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அதை பற்றி பேசுவோம். ஸோ அந்த டாக்டர் சொல்லியிருந்தார், ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலாம். ஸோ அவங்க பையன் வந்து சொன்னாங்களாம், அம்மா எனக்கு மார்க் வந்து கம்மியாக வந்துடுச்சு. சரி பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்களாம், நான் அந்த மாதிரி வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வாங்க அப்படின்னாலாம். ஸோ அவர் வந்து கேட்டாராம், எப்பயுமே வந்து எதாவது சொல்லுவியே போகாதீங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவியே, மார்க் வந்து குழந்தை கம்மியாக வாங்கியிருக்கான்னு சொல்கிறான், அப்பயும் வந்து நீ எதுவும் பெருசாக டென்ஷன் ஆகிக்கலையே, ஸ்ட்ரெஸ் ஆகலையே அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க பொண்ணு வந்து
இன்னும் சொன்னாங்களா, அந்த மாதிரி கார் வந்து கொஞ்சம் இடிச்சிட்டேம்மா, கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாராம், ஏன் நீ எதுக்குமே பதில் சொல்லலை. அவள் வந்து எல்லாத்துக்குமே அமைதியாகவே இருந்தாளாம். அப்புறம் டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டாங்களாம், ஏன் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ் தெரியுது உங்ககிட்ட ரீசெண்டாக, எதனால் இப்போ வந்து கத்துறதில்ல, ஸ்ட்ரெஸ் ஆகிறதில்ல அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நாங்களே ஏன் சுமக்கணும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ யார் என்ன பண்ணாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும், கத்துறோம். ஸோ அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் நான் வந்து என் தலையில் தூக்கி போட்டுக்க விரும்பலை அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தாலும். ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுதான். ஸோ பையன் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டானா, எதுவுமே சொல்ல மாட்டாளா. அதே மாதிரி பொண்ணும் பார்த்திங்கன்னா அவளோட வேலைகளை அவளே செஞ்சுக்க ஆரம்பித்தாலாம். அவரோட ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டு சீக்கிரமாக வர பழகிக்கிட்டாராம். அந்த மாதிரிலாம் எல்லார்கிட்டேயுமே நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுதான். ஸோ நானுமே அப்படி தான், வீட்டில் கொஞ்சம் வந்து பசங்க ஏதாவது படிக்கலை, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆவேன், கத்துவேன், சத்தம் போடுவேன், எல்லாமே இருக்கிறது தான். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபையும் இதை ஃபேஸ் பண்ணுறது தான். மேபி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணால் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி இதே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவள் தான் எதுவும் கேட்கலையே, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னும் இருக்கு. இந்த மாதிரியும் பண்ணுவாங்களா அப்படின்னும் எனக்கு யோசிக்க தோணுச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் இருக்கேன், பார்க்கலாம், லெட்ஸ் see. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தானே. ஸோ இந்த ஒரு குட்டி கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் வந்து அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு வழியாக மாவு, கம்பு தோசை மாவு, இட்லிக்கு மாவு எல்லாம் அரைச்சாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆகிடுச்சு. ஸோ காலையிலேருந்தே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து மித்தன் குட்டிக்கு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். மிதுனுக்கும் பண்ணணும், தக்ஷித்துக்கும் பண்ணணும். தக்ஷித்துக்கு பாதி முடிச்சிட்டேன், மிதுனுக்கு இனிமேல் தான் பண்ணணும். 3D மாடலில் சப்கான்டினென்ட் பண்ணலாமா? அதுக்கு தெர்மோகோல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ராமனேகிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ அதில் போய் உட்காந்தேன் அப்படின்னா திரும்ப இங்கே வரவே முடியாது. அதனால தான் இங்கே முடிச்சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, கிச்சன் வேலை வந்து பாதி முடிஞ்சிட்டாலே என்னமோ மொத்த வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பாத்திரமெல்லாம் ரொம்ப இருந்தது இன்றைக்கி, எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கும் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். திரும்ப இங்கே வந்து வேலை செய்யணுன்னா நான் செய்ய மாட்டேன், அப்படியே அட்டஸ்டச்சில் முடித்தா தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு போய் உக்காந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த டீயை குடிக்கும்போது இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே இல்லைங்க. நல்லா வந்து மசாலா டீ, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், பட்டை அதெல்லாம் போட்டு நான் போடுவேன். ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, தக்ஷகுட்டிக்கு வந்து இந்த ஃபோனிக்ஸ் கார்னிவலுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் பண்ண சொன்னாங்க. இது வந்து நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா, சார்ட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் அப்படியே அப்ளை பண்ணேன். அந்த ஒரு க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக அது ரொம்ப அழகாக வந்திருந்தது. மித்துனுக்கு வந்து இந்த தெர்மோகோலும் வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே தான் இன்றைக்கி வேலை பார்த்தேன். நான் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் வாங்கினது தக்ஷித்துக்கு. இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸு, அந்த சைஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஆனால் ஆசையாக இருக்குது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஏதோ இந்த அது என்ன பிளான்ஸ் அதெல்லாம் சும்மா சார்ட்டில் ஒட்டி கொண்டு போய் கொடுப்போம். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப ஆசை. அவ்வளோதான் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். நான் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ இதில் ஒட்டுறதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து நம்ம பல்சஸ், ரைஸ் அதெல்லாம் வச்சு ஒரு 3D மாடல். இந்த பாப்பப் ஆகிறதுக்கு தான் இது. இப்போ இதை எடுத்துகிட்டு இதையும் கட் பண்ணிவிட்டு இது மேலே இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் இப்போ வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்க, உங்கள் பசங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். நானே கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய ரெஃபர் பண்ணிவிட்டு
அப்படி தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நான் வேலைலாம் பார்க்கும்போது எனக்கு மைண்டில் கம்ப்ளீட்டாக இது மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. எப்படி பண்ணலாம் ஒரு ஐடியாவே கிடைக்கல. ரொம்ப யோசிச்சு லாஸ்ட் மினிட்ல தான் அந்த தெர்மோகோல் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சரி, இதை கட் பண்ணிட்டு இப்போ இந்த மேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம் இந்த சைஸ். செம்மையா இருக்குமா? இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து. ஸோ ஃபைனல் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு உட்காந்தேன்னா, ஆமாம் 5 6 7 4:55 அந்த மாதிரி. ஆமாம் 8 மணி ஆயிடுச்சு. 4 hours மேலே ஆயிடுச்சு. 4 hours ஆச்சுல்ல, ஒரு 3 hours 5 minutes அந்த மாதிரி. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. அவுட்லுக் எப்படி இருக்கு? அழகாக இருக்குல்ல? அந்த 3D மாடல் மாதிரியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கட்டு பண்ணி. இந்த சி அந்த இது மாதிரி தான் நல்லா இருக்கு. அந்த சீனரி நல்லா இருக்கு. இதெல்லாமே வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் கிளே, கொஞ்சம் நூல், சாண்டு, பஞ்சு. இன்னும் நான் ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்கு. அந்த குச்சியை நான் 10 இது அங்கே நான் வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் அந்த இதுக்கு லேபிள் பண்ணுற மாதிரி அங்கே வைக்கணும். அது ஒரே ஒரு வேலை, அதுக்கப்புறம் முடிச்சிடும். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து க்ளே, அப்புறம் சாண்டு, கொஞ்சம் த்ரெட், காட்டன், அப்புறம் தெர்மாக்கோல் இதெல்லாம் பேஸாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல. ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அந்த சைட்லேயும் அந்த ஒயிட் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே க்ரீன், அப்புறம் கீழே வந்து ப்ளூ ஷேட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் வேணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த மெனுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.